வணக்கம் துலா ராசி அன்பர்களே. இது சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய 3 நட்சத்திரங்களையும் உள்ளடக்கிய ராசியினரின் 2024 ஏப்ரலில் இருந்து 2025 ஏப்ரல் வரையிலுமான குரோதிய ஆண்டு ராசி பலன். குரு பகவான் 2024 ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசியிலிருந்து 7வது வீட்டில் இருக்கார். 7வது வீட்டில் குரு இருக்கிறது ஒரு நல்ல இடம். இந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் கைகூடும், கல்யாண யோகம் வரும், குழந்தை பாக்கியம் பெறும், புதிய வீடு, வாகனம், நகைகள் போன்ற விஷயங்களை வாங்கிறதுக்கான ஒரு நல்ல யோகமும் இருக்கும். கல்வியில் மாணவர்கள் சிறந்து தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கும். பழைய வாகனத்தை விற்றுட்டு புதுசாக ஒரு வாகனம் வாங்கணுன்ற ஒரு ஆசை வரும். கடன் கொஞ்சம் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமையும். பழைய கடனை கொடுக்கறதுக்காக புதிய கடன் வாங்கிறதுக்கான ஒரு நேரமாகவும் இது அமைஞ்சிருக்கும். இது எல்லாமே ஏப்ரல் 2024 வரைக்கும் இருக்கும். ஏன்னா 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷப ராசிக்கு நகர்றாரு. அப்போனா உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் வீட்டுக்கு மூவ் ஆகிறது. இது அஷ்டமஸ்தான குரு காலம் சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே வீடை விட்டு கொஞ்சம் தூரமாக போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கும். ஒரு சில ராசியினருக்கு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடச்சி வீடை விட்டு வெளியே போயிருக்கலாம். இல்லைனா வீட்டில் சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்கள் நேர்ந்து கூட வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. கட்டாயமாக இந்த துலா ராசியில் பிறந்தவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணியே ஆகணும். கொஞ்சம் நீங்கள் நினச்சி பார்த்ததை விட அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த மே மாதம் 2024 அப்புறமா இருக்குது. அடுத்ததாக சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிறதும் அவ்வளோவா நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கல. நீங்கள் பூர்வீக சொத்து விஷயமா ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரிகளிடத்துலையும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இந்த சொத்து விஷயமா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து கொஞ்சம் விலகி வாழ்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். மருத்துவ செலவுகள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் இருந்தாலும் சுக்கிரனுடைய ஒரு பலம், இது துலா ராசி சுக்கிரனுடைய ராசி அதிபதின்னு சொல்லுவாங்க. அவருடைய அந்த அதிர்ஷ்ட காற்று உங்கள் மேலே விழும்போது திடீர்னு பணவரவு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத நபர்களிடம் இருந்து ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ராகு 6ஆம் இடத்துலையும் கேது 12ஆம் இடத்துலையும் இருக்கிறது அவ்வளோவா நல்ல ஒரு நிலை இல்லை. ஆனாலும் இந்த சுக்கிரனுடைய பலம் இருக்கிறதுனால வீட்டில் ஒரு சுப செய்திகள், சுப நிகழ்வுகள் நடந்த வண்ணம் இருக்கும். இரவு நேரத்தில் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இந்த துலா ராசி நேயர்களுக்கு எப்பொழுதுமே செலவுகள் அதிகமாக இருக்கும், வரவுகளும் இருக்கும். அது இல்லாமல் புகழ் தன்னை தேடி வந்துகிட்டே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு நல்ல உகந்த காலமாக இது பார்க்கப்படுது. நீங்கள் எந்த ஒரு மக்களுக்கு நல்ல திட்டமும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதன் மூலிமா உங்களுக்கு பேரும் புகழும் நீங்கள் அடைவீங்க. வரப்போகிற மே மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் வாய் சண்டை, தகராறு போன்ற விஷயங்கள்லாம் தவிர்த்து இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் பேசாமல் இருந்தாலே சில பிரச்சனைகள் தானாக சால்வ் ஆகும். வெள்ளிக்கிழமைகளில் வெண்ணிற ஆடை தானமாக நீங்கள் வஸ்திர தானமாக நீங்கள் கொடுத்து வர உங்களுக்கு நன்மைகள் பல ஏற்படும். மற்றும் அன்னதானம் போன்ற சமூக சேவைகளில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு பயணம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.